வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தமிழ் மாதம் பங்குனி மாதத்திற்கான பலனை மேசம் முதல் மீனம் ராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கும் சிறப்பான ஒரு பதிவாக இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம். இந்த பதிவு சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்திற்கான ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பதிவுகள் இருக்குது. இது ஒரு 2 லைன் உங்களுக்கான பலனாக இந்த பலன் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் புத்தாண்டிற்கு முன் நிகழக்கூடிய மகா பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இந்த 2026. குறிப்பாக 2026 பங்குனி மாதம் சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். தலைகீழாக மாறக்கூடிய 12 ராசிகளினுடைய தலையெழுத்து என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். காலச்சக்கரத்தின் ஒரு சுழற்சி முடிந்து ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகும் காலமாக இந்த பங்குனி மாதம் இருக்குது. இது 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதம், அதாவது மார்ச்சில் 15 நாள், ஏப்ரலில் 15 நாள் இந்த காலம் இருக்க போது. இது சாதாரணமான மாதமாக இது கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு காலத்தில் நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறோம். இந்த மகா மாற்றத்தினுடைய காலம், இந்த மாதத்தில் நிகழும் கிரகங்களின் மோதலும், பங்குனி மாதத்தினுடைய சிறப்புகளும், பங்குனி உத்திரத்தினுடைய அருளும் உங்கள் வாழ்வில் என்னென்ன அதிரடி மாற்றங்களை கொண்டு வரப்போகுது, யாருக்கு ஒரு பெரிய ராஜயோகம் ஜாக்பாட் இது மாதிரி அடிக்க போகுது, யாருக்கு 7.5 சனியினுடைய பிடி தளர்ந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய 12 ராசிகளுக்குமான மிக துல்லியமான கிரகநிலைகளுடன் இந்த பலன் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு பதிவாக உங்களுக்கு இந்த பதிவு இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். சனி பகவான் தனது சொந்த வீடான கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதோட சூரிய பகவான் மீனராசியில் இருப்பது மிக முக்கியமான ஜோதிட நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்குது. இந்த பங்குனி மாதத்தில் கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் பங்குனி மாதம் முழுவதும் மீனராசியில் இருக்கிறாரு. சனி பகவான் கடந்த மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த காலம், அதாவது ஜூன் மாதம் தான் கடகத்துக்கு மாறுறாரு. அது வரைக்கும் ரிஷபத்திலேயே இருப்பார். முக்கிய நிகழ்வாக ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 பங்குனி உத்திரம் திருவிழா மிக சிறப்பாக நடக்குது. இந்த பங்குனி மாதத்தில் கிரகநிலையும் முக்கியமான நிகழ்வும் இதுதான். 12 ராசிகளுக்கும் இறைவன் அருளக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக மேசம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் வேலை செய்யக்கூடிய இடம், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ்ஸு, அதோட ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் சார்ந்திருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சி உங்களுக்கு கைகூடும். பொருளாதாரம் சார்ந்து, சேமிப்பு சார்ந்து, பண விஷயங்கள், வரவு செலவு எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும். அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள், வாழ்க்கை துணை, நண்பர்கள் இவங்க எல்லாமே ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அருமையாக இருக்குது. ஆனாலுமே நீங்கள் பேசும்போதும் விவாதங்கள் செய்யும் போதும் நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாமே வாழ்க்கையில் வேணும். அதை கடைபிடிக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு, தேவையற்ற விவாதங்களை ரிஷபம் ராசி நண்பர்கள் தவிர்ப்பது இந்த பங்குனி மாதத்திற்கு அனைத்து வகையிலுமே நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வாழ்க்கைக்கான, அதாவது எதிர்கால வாழ்க்கைக்கான சாதகமான பலன்களை தரக்கூடிய காலமாக இந்த பங்குனி மாதம் இருக்குது. பொருளாதார ரீதியாக லாபகரமான காலம்னு இந்த மாதத்தை சொல்லலாம். ஆனாலுமே பணம் ரீதியாக கொடுக்கல் வாங்கல் அல்லது கமிட்மெண்ட்ஸு, பணம் ரீதியாக ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறீங்க, கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். அதே போல் பணம் கையாளும் போது, பணம் வெளியே லிக்விட் கேஸாக நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது கவனமாக இருக்கணும். சிக்கனமாக செலவுகள் செய்ய வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும். அடுத்ததாக கடகராசி நண்பர்களுக்கு சனி பகவான் 9ஆம் வீட்டிற்கு மாறக்கூடிய இந்த காலம் பாக்கியங்கள் பெருகும், சந்தோஷங்கள் அதிகமாகும், நிலுவையில் நின்று போன எதிர்பார்த்த காரியங்கள் அனைவும் நடக்கும். ஆனாலுமே கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறனால அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதியும் மன அழுத்தத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். என்ன தான் சனி திசை உங்களுக்கு கழிந்தாலும் அதனுடைய தாக்கம், அதனுடைய வடுக்கள் இன்னும் இருக்கும். அப்படிங்கிறனால
கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செல்வது, பண விஷயத்தில் நீங்கள் நிதானமாக இருப்பது, கடன் சார்ந்த விஷயத்தில் பொறுமை காட்பது, அதை வந்து பொறுமையாக ஆலோசனையுடன் கையாளுவது அப்படிங்கிறது கடகராசிக்கு இந்த காலம் மிக மிக முக்கியமான காலம் இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு வருமானம் உயர புதுசாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறது, சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாவது, வேலை செய்யக்கூடிய இடத்துல பணி உயர்வு, சம்பள உயர்வு, மற்ற அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய நன்மதிப்பை பெறுவதுன்னு சொல்லி சிம்மராசிக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல மாதம் இருக்கும். அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய ஃபேமிலி எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வெளி வட்டார தொடர்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். புதிய நண்பர்கள், வெளிமாநில நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்து நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சு அதன் மூலமாக ஜெயிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். கன்னிராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக சூடு சார்ந்த விஷயங்களில் கவனமாகவும், நீர் இழப்பு ஏற்படாமல் உடலை பத்திரமாக பார்த்து கொள்வதும், உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் இருப்பது கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஸ்பெஷலாக வந்து கன்னிராசி நண்பர்களுக்கு 5, 6, 3 அப்படிங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் அல்லது தேதி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நாட்களில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பது கன்னிராசிக்கு ஒரு சிறப்பான வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிறதுமே யாரை நம்பி ஏமாறாதீங்க, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. நல்லது கெட்டத்தை உணர்ந்து நீங்கள் நடந்துக்கும் போது இந்த பங்குனி மாதம் வெற்றிகரமான மாதமாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் இருந்த அந்த மன அழுத்தம், டென்ஷன் இதெல்லாமே வந்து அப்போ குறைய ஆரம்பிக்கும். பாதியில் நின்ற திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு உருவாகும். நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான், படித்த படிப்புக்கு வேலையில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த நீங்கள் படித்த படிப்புக்கான உங்கள் தகுதிக்கான வேலை, அதற்கான சம்பளத்துடன் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். பிஸ்னஸ் ரீதியான பயணங்கள் நீங்கள் செல்ல வேண்டி இருக்கலாம். வெளி மாநிலமோ, வெளியூர், வெளிநாடு இப்படி இருக்கலாம். அந்த பயணங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாகவும், தொழில் ரீதியாக ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களை வந்து பகைச்சு கொள்ள வேணாம். ஸோ பணம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கையாளும் போது, பணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வரவு செலவு பார்க்கும்போது கவனம் பெறுங்க. குறிப்பாக கூட்டாளிகளுடன் பொறுமையை கையாளுவது, கூட வேலை செய்கிறவங்க அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள்ட்ட நிதானமாகவும் சகிப்புத்தன்மையுடன் எடுக்கும்போது இந்த பங்குனி மாதம் அற்புதமான மாதமாக துலாம் ராசி நண்பர்களுக்கு அமையும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் போகும்போது, உங்கள் இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம், தொடர்ச்சியான அந்த முயற்சி அப்படிங்கிறது பெரிய முன்னேற்றத்தை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கொடுக்கும். சனி பகவான் மற்றும் குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறது தொழில் ரீதியாக முடிவுகள் எடுக்கும்போது நிதானம் வேணும் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுது. குடும்ப உறவுகளில் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடன் பிறந்தவர்கள் ஓரளவு உங்களுக்கு ஒத்துழைப்புடன் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்களை உங்களுக்கு கொடுக்கனாலும், ஆனாலுமே சுக்கிர பகவான் மற்றும் சூரிய பகவான் அப்படிங்கிறது ஒரு செல்வத்திற்கான வாய்ப்பு மற்றும் ஆதரவை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வருமானம் பெட்டராக இருக்கும், பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் உறவுகள் ரீதியான அந்த மன அழுத்தம், பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். சக ஊழியர்கள் சில நேரம் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. கூட்டாளிகள் இந்த கணக்கு வழக்கு சார்ந்து கேள்வி கேட்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்களுக்கு, நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க. பட் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மேலே சந்தேகம் ஏற்படுவது அல்லது ஒரு தவறான புரிதல் ஏற்படுவது, மாற்றுப்பாலினத்தவரால் உங்களுக்கு சின்ன ஒரு அவப்பெயர் ஏற்படுவது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கோச்சாரப்படி. ஸோ கவனமாக இருங்க. அடுத்ததாக மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கும்போது, சனி பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் நடக்கும்போது இந்த காலம் அப்படிங்கிறது தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இது எல்லாமே வந்து அதிகரிக்கும். பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை அப்படிங்கிறது உருவாகும். சொத்து சேர்க்கை அல்லது வந்து பூர்வீக சொத்து உங்களுக்கு வருவது, பூர்வீக சொத்து விற்று புதுசாக நீங்கள் சொத்து வாங்குறது இதெல்லாமே இருக்கும். நீங்கள் புதிய முதலீடுகள் இந்த காலத்தில் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா செய்யலாம். ஆனால் சரியான ஒரு ஆலோசனை பெற்று நீங்கள் செய்யும்போது சூப்பரான ஒரு காலம் இந்த காலம் இருக்கும். ஏன்னா கடந்த காலங்களில் இந்த சனி திசை காலங்களில் நம்ம பெற்ற கடன் பட்ட அடி அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ அதுலேருந்து இன்னும் மீண்டு வராத காலத்தில் இப்போ ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் அது வந்து பெரிய அளவில் முன்னேற்றமானு சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து ஒரு 50-50 தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ 0வில் இருக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே தான் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அந்த ஏணி படிக்கட்டில் ஏற வேண்டிய காலமாக இருக்கிறனால இது நல்ல காலம்தான். ஆனால் ஆலோசனை பெற்று உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கும்போது இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு அப்படிங்கிறது மனசில் ஏற்படும். உறவுகள் ரீதியாக, தொழில் ரீதியாக, ஆரோக்கியம் சார்ந்து இதுதான் இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து இருக்கும். 7.5 சனியினுடைய அந்த பெரிய தாக்கம் அப்படிங்கிறது இப்போ இல்லை, குறைஞ்சிருச்சு அப்படின்னாலுமே, ஆனால் அந்த பழைய சவால்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. மறைமுக எதிரிகள், மறைமுக எதிர்ப்புகள் இதெல்லாமே வந்து நிறைய இருக்கும். குறிப்பாக கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் வந்து இன்னும் உங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லது கெட்டதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டிய காலமாக அந்த காலம் இருக்கும். எழுத்தெறிஞ்சு யாரையும் பேச வேணாங்க. அதே நேரத்தில் பொறுமையோடு இருங்க. யார் என்ன சொன்னாலும் பொறுமையோடு இருங்க. யார் என்ன சொன்னாலும் முதல்ல கேட்டுட்டு அப்புறமா பேச ஆரம்பிங்க. என்ன பேசணும் அப்படிங்கிறத யோசித்து பேசுங்க. பேசாத வார்த்தைக்கு மதிப்புகள் அதிகம், பேசிய வார்த்தைக்கு மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்துட்டு அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பேசுங்க. இந்த பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது கும்பம் ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு வித்தாகும், வழிகாட்டும். இந்த பொறுமை அப்படிங்கிறதே வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு இறைவன் போல் உங்களை கையை பிடிச்சி வழி நடத்துங்கிறனால ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த பங்குனி மாதம் உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் மற்றும் சனி பகவானுடைய இணைவு அப்படிங்கிறது இருக்குது. இந்த சூரியன் மற்றும் சனி பகவான் இணைவதால் மன அழுத்தத்தை தவிர்க்க நிதானம் தேவை. மன அழுத்தத்தை தவிர்க்க திட்டமிடல் தேவை. மன அழுத்தத்தை தவிர்க்க தெளிவு தேவை. தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, உறவுகள், நட்பு, கூட்டாளிகள், வாழ்க்கை பற்றிய தெளிவு, புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேணும். நீங்கள் என்ன தான் வந்து பர்ஃபெக்டாக இருந்தாலுமே இந்த சனி திசை அதற்கான வேலையை வந்து காட்டும். சனி பகவான் வந்து ஒரு மிகப்பெரிய நீதிமான், தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிறனால நாம் செய்யக்கூடிய தொழில், நம்ம பேசக்கூடிய பேச்சு எல்லாமே நீதிக்கு கட்டுப்பட்டு, தர்மத்திற்கு கட்டுப்பட்டு, பொய் இல்லாமல் உண்மையாக எல்லாம் இருக்கும்போது, உண்மை தன்மை அதிகமாக இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். கிள்ளியெல்லாம் கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். அப்படிங்கிறனால நீங்கள் நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, நேர்மை, உண்மை இதெல்லாமே வந்து நிறையா தேவைப்படும். இதெல்லாமே வந்து மன அழுத்தத்தை குறைக்கும். உண்மையை சொல்லி ஒரு முறை மாட்டிக்கலாம், ஆனால் பொய்யை சொல்லி ஒவ்வொரு முறையும் தப்பிக்க முடியாது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். விரைய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு திட்டமிடல் அப்படிங்கிறது வேணும். இந்த காலகட்டம் யார் சொன்னாலுமே நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். பேசிக்காகவே மீனராசி நண்பர்கள் ரொம்பவுமே பொறுமையானவர்கள். எதையும் எளிதில் கையாளக்கூடிய அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வந்து நம்மை நாமே தாழ்த்தி கொள்வது, நம்மை நாமே உணராமல் போவது இதெல்லாமே இருக்கும். நாமளாக செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு தவறு நடந்ததுக்கப்புறம் நாமளாக செஞ்சோம், ஐயோ நாம் இப்படி பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அந்த சனி திசை காலம் மற்றும் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவு செய்யாதீங்க, அனுசரித்து போங்க. குடும்பத்தில் இருக்க பெரியவனுடைய ஆலோசனையை கேட்டு நடங்க. புதிய கடன் அப்படிங்கிறது வேணாம். எதாக இருந்தாலும் வந்து இருக்கக்கூடிய பிஸ்னஸை இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்லேருந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது. விரைய செலவை வந்து கட்டுப்படுத்தணும். வாழ்க்கைக்கான திட்டமிடல் முக்கியம். ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது கவனமாக கமிட்மெண்ட்ஸ் கொடுங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானம், பொறுமையாக போங்க. இரவு நேர பயணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மீனராசிக்கு வருமானம், நிதிநிலை சார்ந்து நல்லா இருக்கும். ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை மனதை வாட்டும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறனால இது ஒரு நல்ல காலம்தான். இதுக்கு மேலே நாம் எப்படி நடந்துக்கணுமோ அது வந்து இன்னும் சிறப்பான காலமாக இறைவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஸோ நண்பர்களே, இந்த பதிவு மேசம் முதல் மீனம் ராசி வரைக்கும் இந்த பங்குனி மாதத்திற்கான பலனை ஒரு சிறப்பு பலனாக நாம் பார்த்தோம். இது வந்து ஒரு கோச்சார பலன் தான். முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நம்முடைய சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அடுத்த பதிவுகளில் உங்கள் ராசிக்கான இண்டிவிஜுவல் பதிவு அப்படிங்கிறத நான் தனித்தனியாக போடுறேன். ஸோ நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பதிவு வந்து ஒரு வழிகாட்டுதல் மற்றும் விழிப்புணர்வாகவும் இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 லைனில் நம்ம ராசியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தில் நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா எங்களை ஆதரிக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு அற்புதமான பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.